தம்பி ரியல் எஸ்டேட் வழங்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். இப்போ வந்துங்க ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டம், சத்தியமங்கலத்திலிருந்து கடம்பூர் போகிற மெயின் ரோடு பேஸில் மெயின் ரோடு முகப்பு வந்து ஒரு 150 அடி முகப்பு கொண்ட ஒரு 3 ஏக்கரா தோட்டங்க. பார்த்திங்கன்னா இதுக்கு இந்த பக்கம், அதாவது இந்த காட்டுக்கு மேற்கு திசையில் மெயின் ரோடுங்க. மெயின் ரோடு முகப்பு வந்து ஒரு 150 அடி வரும். அதே மாதிரி அந்த நான் பார்த்துட்டு இருக்கிற காட்டுக்கு வடக்கு திசையில் கட் ரோடு பேஸு, அது ஒரு 150 அடி வருங்க. 2 பக்கம் இந்த மாதிரி தார் ரோடு வசதி கொண்ட சைட்டுக்கு, அதாவது வந்து வீட்டு மனை அமைக்கிறதுக்காக ஒரு 3 ஏக்கரா காடு பார்க்க வந்துருக்குறேங்க. தோட்டம் தாங்க, கிணறும் இருக்குது, சர்வீஸு எல்லாமே இருக்குது. இப்போ வந்துங்க, இப்போ நாம் பார்க்க வந்த காட்டுக்கு இதுதான் வந்து குபேர மூலை. இந்த கல் அளவு கல். இதிலிருந்து பார்த்திங்கன்னாங்க நம்மளுக்கு அக்னி மூலைக்கு ஒரே நேர் தாங்க. இந்த வாழைக்காடு ஒட்டி அந்த சிறுவாழை தெரியுது பாருங்க, அது வரைக்கும் ஒரே நேர் தான். உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதிலிருந்து வாயு மூலைக்கு வந்து பார்த்திங்கன்னாங்க நேராக தான் போகுது. ஆனால் வாயு மூலம் இந்த பூமிக்கு கட் ஆகுதுங்க. என்ன காரணம்னா, வாயு மூல பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோயில் ஒன்று இருக்குதுங்க. ஒரு கோயில், தண்ணி டேங்கு, இப்படியெல்லாம் வந்து அந்த வாயு மூல பகுதியில் வாயு மூலம் முழுசாகவே கட் ஆகிடுச்சுன்னா கணக்கெடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. மற்றபடிக்கு வந்து இப்போ நம்ம குபேர மூலையிலேருந்து அக்னி மூலை நோக்கி பார்த்துட்டு இருக்கிறோம், போயிட்டுருக்குறோம். அதெல்லாம் அளவுகள். இது வந்து ஒரே நூல் பிடிச்ச மாதிரி ஒரே நேராக தான் வருங்க. இந்த இடத்துல முன்பகுதி வந்துங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 200 அடியே வருங்க. நான் 150 அடி தார் ரோடு முகப்புன்னு சொல்லியிருந்தேன். ஒரு 170 180 அடியே வருங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த இடத்துல அகலம் இருக்குது. அப்புறம் கொஞ்சம் தூரம் போன உடனே மறுபடியும் காடு வந்து கொஞ்சம் ஈசானி இழுத்த மாதிரி, ஜலமூலம் இழுத்த மாதிரி இப்படி எல் டைப்பில் போய்க்குதுங்க காடு. வாயு மூலம் கட்டானதுனால நம்மளுக்கு காடு வந்து எல் டைப் மாதிரி வந்துடுது. மற்றபடிக்கு வந்து காடு வந்து ஒரு சம அளவில் ஒரு கிளசர்வாகவும் தட்டமாட்டம் இருக்குதுங்க. பூமி ஒரு குழிகுண்டு இல்லாமல் ஒரு நல்ல ஒரு பரப்பளவாக கொண்டு நல்லா இருக்குது. இப்போ நான் சொன்னேனுங்கள கோயில், இதுதான் வாயுமூல பகுதியில் இந்த கோயில் தான் அமைஞ்சிருக்குது. இப்போ இந்த தென்னை மரம் தெரியுது வேறு, கம்பி வேலைங்க. இது வரைக்கும் தான். இந்த இடத்துக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு, அதான் நான் சொன்னேன்னே, ஒரு 170 அடி வருங்க இதில் அகலம். இப்படி இதுக்கு மேலே வந்து மறுபடியும் காடு வந்து ஜலமூலையை நோக்கி இப்படி ஜலமூலை இழுத்த மாதிரி அந்த கட்ரோடு சொன்னங்கள்ங்க வடக்கு திசையில், அந்த கட்ரோடு முகப்பு ஒரு 150 அடி, அந்த பக்கம் ஒரு எல் டைப் மாதிரி போய்க்குது. இப்படி தான் வந்து காடு 3 ஏக்கரை வந்து நல்லா ஒரு சிறப்பான முறையில் ஒரு வீட்டு மனை அமைக்கிறதுக்கு, அதாவது சைட் அமைக்கிறதுக்கு அமைஞ்சிருக்குது. இதில் லைன் வந்து எல்டி லைன் தான் போகுதுங்க. காட்டுக்குள்ளே வந்து ஒரு லைன் வந்துட்டு மறுபடியும் கோயிலுக்கு போகுது. அந்த லைன் வந்து நம்ம செலவு பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ நம்மளுக்கு நாம் பார்க்க வந்த காட்டுக்கு உண்டான கிணறு இருக்குது, அந்த கிணத்துக்குமே அந்த சர்வீஸ் தான் அதில் தான் போகுது. அதெல்லாம் வந்து நம்ம சைட்டு அமைக்கும்போது வந்து அதெல்லாம் எடுத்து ஆகணும். இப்படி 2 பக்கம் தார் ரோடு முகப்பு கொண்ட ஒரு அருமையான நீள அகலம் கொண்ட ஒரு நிலம் தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இப்போ இந்த 2 வாழைக்காடும் ஜாயிண்ட் ஆகுதுங்கள்ல, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த காட்டுக்கு உண்டான அக்னி மூலையாகவும், இந்த பகுதியில் வடக்கு திசையில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வடக்கு திசை. இந்த பக்கம் கம்பி வேலி தெரியுது பாருங்க, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜலமூலையாகவும், அந்த வாழை கடைசி, இந்த வாழை இருக்குதுல்ல, இந்த வாழை கடைசி தான் ஜலமூலையாகவும் அமைஞ்சிருக்குது. இந்த பகுதியில் வந்து அந்த கோயிலுக்கு அடுத்தது அந்த வாயு மூல பகுதியில் கவர்மெண்ட் தண்ணி டேங்கு அமைஞ்சிருக்குதுங்க. இப்படி தான் வந்து ஒரு பரப்பளவு கொண்ட ஒரு 3 ஏக்கரை வந்து ஒரு சைட்டுக்கு உகந்த மாதிரி ஒரு பூமி அமைஞ்சிருக்குது. இந்த பூமியினுடைய 1 ஏக்கரா விலை வந்து காட்டுக்காரர் 1,60,00,000 ரூபா ஃபைனல் கேட்குறாங்களாமா. வாங்க நேரில் வந்து பாருங்கள். நம்ம சைட்டு அமைச்சு இதில் வெற்றி ஜெயிக்கலாங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா மறுபடியும் நம்ம காட்டுக்காரர்கிட்ட போய் நம்மளுக்கு உண்டான ரேட்டுக்கு கேட்டு பார்க்கலாங்க. உங்களுக்கு இந்த மெயின் ரோடு பேஸ் காட்டிக்கிட்டேன்.
உங்களுக்கு அந்த கட் ரோடு பேஸ் வந்து காட்டிடுறேன். அந்த பக்கம் போய் இந்த பகுதியில் வர வர பார்த்திங்கன்னாங்க, இந்த கட் ரோடு முகப்பு வந்து ஒரு 200 அடி பக்கமாகவே வருங்க. நான் 150 அடின்னு சொல்லியிருந்தேன். ஒரு 200 அடிக்கு பக்கமாகவே வருங்க. 2 பகுதியிலையுமே வந்து 150 அடிக்கு மேலே 200 அடிக்கு கீழே குறை இல்லாமல் ஒரு 170 அடி அந்த சம்திங் உள்ள ஒரு அளவு வருங்க. அந்த மாதிரி வந்து ஒரு வடக்கு திசையில் கட் ரோடு முகப்பும், மேற்கு திசையில் வந்து மெயின் ரோடு முகப்பும் அமைஞ்சிருக்குது. அந்த மேற்கு திசையில் இருக்கிற மெயின் ரோடு வந்துங்க கடம்பூர் டு சத்தி மெயின் ரோடுங்க. இப்போ இந்த இடத்துலருந்து அந்த சத்தி மெயின் ரோடு டச் ஆகிறதுக்கு, அதாவது இந்த கள்ளிப்பட்டி கணக்கு மலைமெல்லாம் போதில்ல, அந்த அத்தானி ரோடு அது டச் ஆகிறதுக்கு வந்து சரியாக 1 கிலோமீட்டர் தூரங்க. அந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்குது. இப்போ இதுதாங்க கட் ரோடு முகப்பு. இதுதாங்க இந்த வாழைக்காட்டு, இந்த கம்பி வேலி போட்டிருக்குல்ல, இதுதான். இப்போ நாம் வந்து காட்டிலேருந்து வெளியில் வந்து ரோட்டிலேருந்து பார்த்துட்ருக்குறோம். இப்படி தான் அமைஞ்சிருக்குது. இந்த கட் ரோடு வந்து இந்த மெயின் ரோட்டில் வந்து டச் ஆகிக்குதுங்க. இந்த இடத்துல 3 ரோடு மாதிரி ஜாயிண்ட் ஆகிக்குது. இந்த இடத்துல வந்து ஒரு பஸ் ஸ்டாப்பும் கூட. பஸ் ஸ்டாப்பு நிழல் கூட பாருங்கள். இந்த நிழல் கூட பஸ் ஸ்டாப்பு. அதனால் இந்த இடத்துல வீட்டு மனை அமைச்சா அருமையாக ஓடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கவர்மெண்ட் தண்ணி வந்து டேங்கு 24 மணி நேரம் வந்து தண்ணி பிடிச்சிக்கிற மாதிரி ஒரு தண்ணி பைப் விட்ருக்குறாங்க. தண்ணி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க குடிநீர். இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்குது. இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சின்னா யோசிக்கவே வேண்டாங்க. ஸ்க்ரீனில் நம்பர் தெரியலையும் சரி, டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பர்லையும் சரி, உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள். நேரில் வந்து பாருங்கள். உங்களுக்கு சரியாக பட்டுச்சுன்னா பார்ட்டிகிட்ட நேரடியாக போய் பேசலாம். மேற்கொண்டு நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் கொடுங்க. தேவைப்பட்டால் உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.